இந்த இலவசம் வந்து உங்களுக்கு எளிமையானதாக்குது உங்கள் வாழ்க்கைன்னு இல்லை. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுச்சு. எல்லாருக்கும் கிராமங்கள்லாம் முன்னாடி தற்சார்பு பொருளாதாரம் இருந்து இன்றைக்கி அது இல்லவே இல்லை. அந்த கிராமங்கள் யாருமே யோசிக்கிறது இல்லை. படித்தவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ போய் அடிமையாக இன்னொருத்தருக்கு வேலை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கல்வியையோ இல்லை வாழ்க்கையோ இங்கே அமைச்சு தர்றதுக்கான யோசனையை பற்றி நீங்கள் யோசிக்கலை. அதனால தான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி உங்களுக்கு பொருள் விற்கிறவங்கெல்லாம் நிம்மதியாக வாழ்கிறான். அவன் என்ன எண்ணி கைவிட்டு என்னென்னா ஒரு மொத்த இந்தியாவிலேயுமே அவன் வந்து ஒரு 5லேருந்து 6 விழுக்காடு இருப்பான் நிம்மதியாக வாழ்கிறான். பாக்கி எல்லாரும் கடைசி வரைக்கும் வங்கி கடனுக்கும் அந்த வங்கி கடனுக்கு பின்னால் இருக்கிற கட்டத்துக்கு வேண்டி ஓடிக்கிட்டே கடைசி வரைக்கும் உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். கடன்லேயே வாழ்ந்து தீர்க்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை ஒன்றும் நீங்கள் வந்து புழுக்களாக பிறக்கலை. நீங்கள்